ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. தியான வசனம் தானியேல் அதிகாரம் 4 வசனம் 1 மற்றும் 2. அரசர் நெபுகத்நேசர் உலகில் எங்கனும் உள்ள எல்லா இனத்தார்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது, உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலமென எனக்கு தோன்றுகிறது. இந்த வசனங்களின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அனைத்து மக்களுக்கும் பூரண சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அரசர் பிரியப்படுவதை இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு ஊழியர்கள் மக்களை தனியே சந்திக்கும் பொழுது விசேஷமாக பெண்கள் கூறும் காரியம், ஐயோ, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, என்றைக்கு நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் வாழ்வில் காண்பேன் என்பதுதான். இதற்கு காரணம் என்ன? பணமில்லாத சூழ்நிலை, வறுமை, கடன் பிரச்சனை, புருஷன் குடிகாரனாய், அன்பற்றவனாய், குடும்ப பொறுப்பை உணராதவனாய் இருக்கும் பொழுது சமாதான குறைவு. மனைவி வாயாடியாய், மனம் போல செலவு செய்பவளாய், குடும்பத்தை புத்தியோடு நடத்த தெரியாதவளாய் இருப்பதால் சமாதானமின்மை. பிள்ளைகளால் சமாதானமின்மை. இப்படி பல்வேறு காரியங்களால் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத நிலை. நீங்களும் இன்று அதே நிலையில் பாரத்துடன் இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் சமாதானம் நிறைந்த வாழ்வை கொடுக்க ஆண்டவர் வாஞ்சிக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய பாதத்திலே உங்கள் சமாதான குறைவுக்கான காரணங்களை ஒவ்வொன்றாய் மனம் திறந்து சொல்லுங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை அருளிச் செய்யும். கிழக்கத்திய பண்பாட்டில் இப்படி வாழ்த்துவது வழக்கமாய் இருக்கின்றது. இக்காலத்திலும் இஸ்ரேல் தேசத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஷாலோம் அல்லது சலாம் என்று கூறி வாழ்த்துகின்றனர். தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கார்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவரை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவரை வாழ்த்துங்கள் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ராஜாக்களின் இருதயம் இப்படியே இருக்கின்றது. ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் இருதயம் அப்படிப்பட்டதாய் உள்ளது. ஒரு வீட்டில் பிரவேசிக்கின்ற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரர் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்று ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆம், இவ்வுலகில் சமாதானம் என்பது விலையேற பெற்ற ஆசீர்வாதமாகும். திரளான மக்கள் அதற்காக ஏங்குகின்றார்கள். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அங்குமிங்கும் ஓடுகின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சமாதானத்தை உங்களுக்கு வைக்கப் போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கின்ற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கின்றதில்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். இதன்படியே தம்மை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் தமது சமாதானத்தை அளிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். அவரிடமே பூரண சமாதானம் இருக்கின்றது. மன சமாதானத்தை குலைத்து போடக்கூடிய சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதா? என் குடும்பத்தை எப்படி பராமரிக்கப் போகின்றேன்? பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை எப்படி செலுத்தப் போகின்றேன் என்றோ, அல்லது உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, எழுத வேண்டிய தேர்வுகள் குறித்தோ, உங்கள் வியாபாரத்தை அல்லது திருமண வாழ்க்கை குறித்த பயங்கள் இருந்தாலோ, இவை மீண்டும் மீண்டும் நினைவில் மேலெழுந்து உங்களை துக்கப்படுத்துகின்றனவா? இது போன்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படும் பொழுது பயமும் கலக்கமும் உங்களை பிடிக்கும். உங்களால் உறங்கவும் இயலாது. இந்த கவலைகள் உங்கள் மனதை பிடித்திருப்பதால் அன்றன்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமல் பயத்தில் தவிப்பீர்கள். கெட்ட சொப்பனங்கள் தோன்றி உங்கள் இருதய சமாதானத்தை குலைத்து போடும். ஆனால் இறைவன் தமது சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்,
கடவுளே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகின்றீர் என்று விவிலியத்தில் அருமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளின் பாதுகாப்பில் வாசம் பண்ணும் பொழுது அவரே உங்களுக்கு இளைப்பாறுதலையும் நல்ல நித்திரையும் அருள்வார். அவரது சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அவர் உங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கின்றபடியினால் உங்கள் சூழ்நிலைகளையும் வாழ்க்கையையும் அவர் பெரிதும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் உண்டாகும். பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் தமது சமாதானத்தால் நசுக்கி போடுவார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவரை சோஸ்தரித்து அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? சமாதான பிரபுவே, என்னுடைய தேவையெல்லாம் நீர் அறிவீர். சாத்தான் கொண்டு வந்து போட்டிருக்கின்ற சமாதான குறைவை என்ன காரணத்தினால் வந்திருந்தாலும் மாற்றி உம்முடைய தெய்வீக சமாதானத்தால் நிரப்பும்படியாக மன்றாடுகின்றேன். உம்முடைய சமாதானம் என் வாழ்வில் வர வேண்டும் என்றும் எல்லா சண்டைகளும் என்னை விட்டும் என் வீட்டாரை விட்டும் அகல வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றேன். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் உம்முடைய பூரண சமாதானம் என் வீட்டை ஆளுகை செய்வதாக. என் வீட்டை உம்முடைய பிரசன்னமும் சமாதானமும் அன்பும் நிறைந்த அழகிய அரண்மனையாக கட்டி எழுப்புவதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். எனக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லா அந்தகார வல்லமைகளையும் நீர் நொறுக்கி விட்டீர் என்றும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீண்டும் எனக்கு தந்திருக்கின்றீர் என்றும் விசுவசிக்கின்றேன். நான் சுகமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகின்றீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.